உள்ளத்தில அருள் பெறுவீங்க. வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள், இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள், இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள். இறைவன் உறவாகும் இந்த திருப்பலி விருந்தாகும், இறைவன் பலியா இது உன்னத உறவா. யோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள், இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள். நிம்மதி தேடி அலைகின்ற நெஞ்சில் ஆறுதல் தருகின்ற ஆலயம், நிறைவான வாழ்வை இகமதில் வாழ அழைக்கின்ற இயேசுவின் ஆலயம். சமத்துவ பலியாகும் இனி சங்கமம் உருவாகும், சமத்துவ பலியாகும் இனி சங்கமம் உருவாகும். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள், இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் இறை தந்தையின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, இந்த திருப்பலியானது சிவகங்கை மறை மாவட்டம் இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்திலிருந்து ஒளிபரப்பப்படுகின்றது. வாருங்கள், ஆண்டவரை தொழுவோம், நம்மை படைத்த இறைவனை தண்டனிட்டு வணங்குவோம் என்ற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப நம்மை படைத்த இறைவனை வணங்க, நம்மை உருவாக்கிய இறைவனது அன்பிலே என்னால் நிலைத்திருக்க இடைக்காட்டூர் திரு இதய ஆண்டவர் ஆலயத்திலே இந்த திருப்பலி நிறைவேற்றி உங்கள் அனைவரையும் இயேசுவின் இதய அன்பால் நிரப்பப்பட்ட மக்களாக வாழ வரவேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொட வேண்டும் என்று அந்த மனிதரை அழைத்து வந்தபோது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை தொட்டார், நலமடைந்தார். இந்த திருத்தலத்தை நம்பிக்கையோடு நாடி வருகின்ற ஏராளமான திரு இதய பக்தர்கள் நலத்தையும் அருளையும் ஆண்டவரது இரக்கத்தையும் எல்லாவற்றுக்கும் மேலாக வானக தந்தையின் பேர் இரக்கத்தையும் பெற்று மகிழ்கின்ற ஒரு அருள் தலமாக இந்த திருத்தலம் விளங்குகின்றது. நீங்களும்
இந்த இதய ஆண்டவரது அன்பால் ஈர்க்கப்பட்ட மக்களாக என் இதய அன்பில் நிலைத்திருந்தால் ஏராளமான வரங்களை பொழிந்தருள்வோம் என்று வாக்குறுதி தந்த திரு இதய ஆண்டவர் உங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களது விருப்பங்களையும் தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டுமாய் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். இத்திருப்பலியை நாம் தகுந்த முறையில் நிறைவேற்ற நம்மை தயாரிக்கும் பொருட்டு நம்முடைய குற்றங்குறைகளுக்காக பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து இத்திருப்பலியின் வழியாக அவரது பேரின்ப நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கி உள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைமுத்துக்கள் 29 முதல் 32 முடிய மற்றும் அதிகாரம் 12, இறைமுத்து 19. ஓர் நாள் எரோபாவும் எருசலேமிலிருந்து வெளியே போனபோது சீலோவை சார்ந்த அகியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார். அவர் புது சால்வை ஒன்று அணிந்திருந்தார். இருவரும் வயல்வெளியே தனித்திருந்தனர். அப்பொழுது அகியா தாம் போர்த்து இருந்த புது சால்வையை எடுத்து அதை 12 துண்டுகளாய் கிழித்தார். பிறகு அவர் எரோபாமை நோக்கி பின்வருமாறு கூறினார்: இவற்றில் 10 துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார்: இதோ, நான் சாலமோன் கை நின்று அரசை பறித்து 10 குளங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன். ஆயினும் என் ஊழியன் தாவீதை முன்னிட்டும் இஸ்ரேலின் நகர்கள் அனைத்திலுமிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரை முன்னிட்டும் ஒரு குளம் மட்டும் அவன் கையில் இருக்கும். தாவீதின் குடும்பத்துக்கு எதிராக அன்று கிளர்ந்தெழுந்த இஸ்ரேலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 81. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர்.
கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பேன். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பேன். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பேன். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பேன். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. இஸ்ரவேலர் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின் படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டே. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பேன். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தார். இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தார். எவ்வளவோ நலமாயிருக்கும். நான் விரைவில் அவர்களை எதிரிகளை அடக்குவேன். என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பேன். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர்.
அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 31 முதல் 37 வரை. இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளிலிட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆலயம் சென்று திருப்பலியில் பங்கு கொள்ள முடியாது வீட்டிலேயே திருப்பலி காணுவதற்காக மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலி உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது. எனவே இடைக்காட்டூர் திரு இருதய திருத்தலத்திலிருந்து இத்திருப்பலியை நிறைவேற்றுவதின் வழியாக உங்களுக்கு வாழ்த்தும் இயேசுவின் திரு இதய ஆசீரும் நிறைவாக கிடைக்க ஜெபிக்கின்றோம். கிறிஸ்து அன்புக்குரிய அன்பர்களே, இறை மக்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார் என்று மார்க்கு நற்செய்தியாளர் நமக்கு குறித்து தந்திருக்கிறார். தீர், சீதோன், தெக்கப்போலி ஆகிய இந்த நாடுகள் எல்லாமே இயேசுவின் மக்கள் வாழுகின்ற பாலஸ்தீன் நாட்டிற்கு வெளியே உள்ள புற இனத்து மக்கள் நாடுகள். இயேசுவின் நற்செய்தியை நேரடியாக கேட்க முடியாத நிலையிலே இப்பொழுது இயேசுவை சந்திக்கிறார்கள். ஆனால் இந்த மக்கள் இயேசுவை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்க வேண்டும். எனவேதான் அவரை சூழ்ந்து தங்களுடைய நோய்கள் நீங்க, தங்களுடைய வேதனைகள், தீய சக்தியின் பிடியிலிருந்து விடுதலை வேண்டி அவரை நாடுகிறார்கள். இன்றைய இந்த பகுதியிலே இயேசு ஏன் தீர், சீதோன் பகுதிக்கு, தெக்கப்போலி நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று நாம் கேட்டால் மார்க்கு நற்செய்தியாளர் கூறுகிறார், சற்று ஓய்வெடுப்பதற்காக அங்கு சென்றார். மக்களின் நெருக்கம்,
போதனையில் மக்கள் அவரை நெருக்கி வந்து கூட்டமாக வந்து அவருக்கு மிகவும் நெருக்கடி கொடுத்த ஒரு வேளையிலே சற்று ஓய்வெடுக்கலாம் என்று பாலஸ்தீன நாட்டிற்கு வெளியே சென்றார் என்று நற்செய்தியாளர் மார்க்கு குறித்து சொல்லுகின்றார். இந்த நகரத்திலே அவர் ஓய்வெடுக்க வந்தாலும் கூட அவர் வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்படுகின்ற மக்கள் நோயாளர்களையும் பிணியாளர்களையும் தீய சக்தியினால் பீடிக்கப்பட்டவர்களையும் கூட்டம் கூட்டமாக அழைத்து வந்து அவர் தொட வேண்டும், குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டுகின்றார்கள். ஒன்றே ஒன்றுதான் இயேசுவினுடைய நற்செயலை பெறுவதற்கும் அவருடைய கொடைகளை பெற்று நற்சுகம் பெறுவதற்கும் தேவை. அதுதான் அவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கை, விசுவாசம். அவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கை உண்மையாகவே இருக்கிறது என்றால் நிச்சயமாக இயேசுவின் அருள் அவர்களை அவர்களுடைய தீமையிலிருந்தும் நோயிலிருந்தும் விடுவிக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இன்றைய நற்செய்தி பகுதியிலே அவர் காது கேளாதோரையும் பார்வையற்றோரையும் குணமாக்குவதை நமக்கு சுருக்கமாக எழுதி தந்திருக்கிறார் மார்க்கு நற்செய்தியாளர். இந்த பகுதியில் அவரை சூழ்ந்து அவரிடத்திலே குணம் பெறுவதற்காக தேடி வந்திருக்கிற மக்கள் அனைவருமே ஏதோ ஒரு குறையோடு அவரை நாடி வந்திருக்கிறார்கள் என்றால் அவர் மெசியா என்பதை அவர்கள் நம்புவதனால் அல்ல. ஏனென்றால் இவர்கள் கேள்விப்பட்டு இருக்கிறார்கள் அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று, அவர் பல புதுமைகளை செய்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்தான் மெசியா, இவர்தான் இறை அரசை இந்த உலகத்திலே நிறுவுவதற்காக வந்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இருப்பினும் அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடும், எனவேதான் இவர் போகிற இடமெல்லாம் மக்களுக்கு நன்மை செய்து கொண்டே செல்கிறார் என்பதை உணர்ந்து அவரிடத்திலே எல்லா நோயுற்றோரையும் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். நாமும் கூட இன்றைக்கு வீட்டிலே இருந்து கொண்டு என்னுடைய நோய் தீரவில்லையே, நான் படுக்கையில் இருக்கிறேன், என்னுடைய உடல் நோய்க்கு விடுதலை கிடைக்கவில்லை, அல்லது என்னுடைய உள்ளத்தில் வேதனை நிறைந்திருக்கிறது, என்னுடைய வேதனையை போக்குவதற்கு வேறு எங்கு செல்வேன், அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே நான் தனிமையில் இருக்கிறேன், என் தனிமையை போக்குவதற்கு வேறு யாருடைய துணையை நாடுவேன் என்கின்ற வேதனையிலே நாமும் கூட நம்முடைய வீட்டிலே வருத்தத்தோடு வேதனையோடு கலக்கத்தோடு காத்திருக்கலாம். ஆனால் ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்று தீர் சீதோன் நகரங்களுக்கு சென்ற பொழுது மக்கள் அவரை தேடி வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் இருக்கும் இடத்திற்கே இறைவன் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் முடியும் வரை உங்களோடு நான் இருக்கிறேன் என்று நமக்கு சொன்ன இயேசு இன்றும் நம்முடன் வாழுகின்றார். இன்றும் நம்முடன் அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகின்றார். இன்றும் அவருடைய அன்பின் காரணமாக நம்முடைய நோய்களை குணமாக்குகின்றார், நம் பிணிகளை போக்குகின்றார், நம்முடைய வேதனைகளை தணிக்கின்றார், நம்முடைய தனிமையை அவர் குணப்படுத்துகின்றார், நமக்கு துணையாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நமக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஒன்றே, அவர் என்னோடு இருக்கிறார் என்கின்ற உணர்வு மட்டுமே, அவர் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு உணர்வோடு கூடிய அழுத்தமான நம்முடைய மனதின் உறுதிப்பாடு மட்டுமே நமக்கு அவருடைய அருட்கொடைகளை பெற்றுத்தரும் என்பதிலே நாம் எந்த விதத்திலும் ஐயப்பாடு கொள்ளக்கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு எப்படி தீர் சீதோன் தெக்கப்போலி நகரங்களுக்கு சென்று அங்குள்ள மக்கள் திரளின் பல்வேறு பிணிகளை போக்கி அவர்களுக்கு நற்சுகம் அளித்தாரோ, அதே போல நாமும் வாழுகின்ற நம்முடைய வீட்டிலே, நம்முடைய ஊரிலே, நம்முடைய ஆலயத்திலே இறைவன் இயேசு கிறிஸ்து இன்றும் வாழுகின்றார், இன்றும் அதே ஆற்றலோடு செயலாற்றுகிறார் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள்,
நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நோய்கள், நம்முடைய தனிமை அனைத்தையும் அவருடைய பாதத்திலே வைப்போம். அவர் ஒருவர்தான் நமக்கு நிறைவான நிலையான குணத்தை கொடுக்க முடியும். அவரை நாடி வருகின்ற ஒவ்வொருவருமே அவரிடத்திலிருந்து அருளுக்கு மேல் அருளை பெற்றார்கள் என்று நாம் விவிலியத்தின் வழியாக, நற்செய்தியின் வழியாக அறிந்து கொள்ளுகின்றோம். இன்றும் கூட நாம் இந்த நற்செய்தியின் இறுதியிலே கேட்டது போல, இயேசு எத்தனையோ மக்களுக்கு, தன்னை தேடி வந்த மக்களுக்கு நற்சுகம் அளித்ததற்கு பிறகு இதை யாருக்கும் நீங்கள் தெரிவிக்க வேண்டாம் என்று அவர்களிடத்திலே உறுதியாக சொன்னாலும், அவர்களால் அந்த கொடைகளை பெற்ற நலனை மறைக்க முடியவில்லை, பிறரிடத்திலே அறிக்கையிடாமல் இருக்க முடியவில்லை, எல்லோருக்கும் அறிவித்தார்கள் என்று நற்செய்தியாளர் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் பெற்ற கொடைகளை, நாம் பெற்ற நலனை இறைவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் கொடுக்கின்ற பல்வேறு கொடைகளை நாம் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் பிறரோடு பகிர்ந்து கொள்வதன் வழியாகவும் இயேசுவின் உண்மையை, இயேசுவின் மறை உண்மைகளை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்றோம். அதுவும் நாம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே நற்செய்தியை பரப்புகின்ற ஒரு செயலாக மாறுகிறது. நம்முடைய விசுவாசத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்வதன் வழியாக இறைவன், நாம் நம்புகின்ற இறைமகன் இயேசு கிறிஸ்து எத்தகைய அருட்கொடைகளை வாரி வழங்குகின்றார், எத்தகைய அருள் கொடைகளை மக்களோடு அவர் தேடி வந்து பகிர்ந்து கொள்ளுகிறார் என்பதை நம்முடைய அனுபவத்தின் வழியாகத்தான் நாம் கூற வேண்டும். அப்படி அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நீங்கள் ஒவ்வொருவருமே நற்செய்தியாளர்களாக மாறுகிறீர்கள். மார்க்கு நற்செய்தியாளர் அன்று எழுதி வைத்தார். ஆனால் இன்றைக்கு நாம் வாழும் நற்செய்தியாளர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். நம்முடைய துன்பங்களோடு, நம்முடைய வேதனைகளோடு, நம்முடைய தனிமையோடு நாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், இறைவனுடைய அருட்கொடைகளை பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நாமும் நற்செய்தியாளர்களாக மாறுகிறோம். இத்தகைய நற்செய்தியை நம்முடைய விசுவாசத்தின் உறுதிப்பாட்டால் தொடர முடியும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த திருப்பலியிலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து காணிக்கைகளோடு நம்முடைய உள்ளத்தின் விண்ணப்பங்களையும் இயக்கங்களையும் எடுத்து வைப்போம். வாருங்கள். ஆமென். உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன்னொழியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், நீ படைந்தேன். இறைவா, என் இறைவா, உன் பலியா என்னை ஏற்றிடுவார். சிறுவிதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். என் தாயின் கருவில் உன் வார்த்தை சொல்லி உருவெடுத்தேன், நான் உருவெடுத்தேன். புரிய அன்பின் தேவனை பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். உன் பணி புரிய அன்பின் தேவனை பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். இறைவா, என் இறைவா, உன் பலியா என்னை ஏற்றிடுவாய். சிறுவிதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன்,
மலர்ந்தேன் அர்ப்பணித்தேன். என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்புடையதாக இருக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, பலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றே. அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக ஓமை புகழ்ந்தேத்தும் வரமருள ஓமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையுமே. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையுமே. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளுமே. எமக்கு அமைதி அருளுமே. இதோ இறைமகன் இயேசுவின் திரு உடலும் திரு இரத்தமும். இவரே நம் பிணிகளை போக்கி நலமாக்கி நமக்கு வாழ்வு தரும் இறைமகன் இயேசு கிறிஸ்து. இப்பந்திக்கு நம்மை அழைக்கின்றார். எனவே நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்று மாறாத மறையாத நேசமே. நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்று மாறாத மறையாத நேசமே. உயிராக வா, என் உணவாக வா, விருந்தாக வா, திருவிருந்தாக வா. உயிராக வா, என் உணவாக வா, விருந்தாக வா, திருவிருந்தாக வா. நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்று மாறாத மறையாத நேசமே.
வரும் யாவும் நலமானதே, எம்மை வாழ்விக்கும் மழை போல வளமானதே. வானின்று வரும் யாவும் நலமானதே, எம்மை வாழ்விக்கும் மழை போல வளமானதே. வானின்று வந்த உனதுயிருடனும் நலமாகுமே எனக்கு அமுதாகுமே, நலமாகுமே எனக்கு அமுதாகுமே. உயிராகவா என் உணவாகவா, விருந்தாகவா திருவிருந்தாகவா. உயிராகவா என் உணவாகவா, விருந்தாகவா திருவிருந்தாகவா. நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே. என்று மாறாத மறையான நேசமே. மன்றாடுவோமாக. அனைத்துலகின் இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவிடமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, இன்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்த்து வந்தால் எங்கள்
பெறுமே